வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கே வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வரும் 23ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம். பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. கொடைக்கானல் குணா குகையை பார்க்க சென்ற இளம் பெண்ணை குரங்கு கடித்ததால் பரபரப்பு. குரங்குகளை விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. கூட்டணி கட்சி தலைவர் விரைவில் தைலாபுரத்தில் ராமதாஸை சந்திப்பார். தைலாபுரத்தில் பாமக உயர்மட்ட நிர்வாகிகள் கூட்டத்துக்கு பின் அருள் எம்எல்ஏ பேட்டி. பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் குதித்து கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கூட்டணியை மருத்துவர் ஐயா அவர்கள் மிக விரைவிலே அறிவிப்பார். அந்த கூட்டணியினுடைய தலைவர் இங்கே தைலாபுரம் தோட்டத்திலே மருத்துவர் ஐயா அவர்களை வந்து சந்திப்பார்கள். மத்திய அரசின் ஒப்பந்தத்தை ஏற்றால்தான் சமக்கர சிக்ஷா கல்வி நிதி என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். அரசியல் வேண்டாம் என தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள். தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாயில் 2 கப்பல் கட்டும் தளங்கள். 55,000 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் அமைய உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். இன்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்றும் பிரதமர் மோடி. ஜிஎஸ்டி திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வருவது குறித்து பேச உள்ளார். விஜய் வன்மத்தை கக்கும் அரசியல் செய்வதாக ஆளுநர் ஷானவாஸ் சாடல். ஆளுநர் மற்றும் அண்ணாமலையின் அரசியலை செய்வதாக பேட்டி. அண்ணாமலையினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை, ஆர்.என். ரவியினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை. தமிழ்நாட்டில் இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம். அந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜய் ஏன் துடிக்கிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வி. விஜய்க்கு கூடியது சினிமா கவர்ச்சிக்கு கூடிய கூட்டம் என ஆளூர் ஷானவாஸ் பேட்டி. தேர்தலுக்காக 6 மாதம் கால்ஷீட் கொடுத்தவர் என்றும் சாடல். தாவேகவுக்கான அங்கீகாரத்தை கண்டு சிலர் அஞ்சி நடுங்குவதாக விஜய் அறிக்கை. பணிகளை இன்னும் தீவிரப்படுத்துவோம் என்றும் தொண்டர்களுக்கு அழைப்பு. நாகையில் விஜய் பரப்புரையின் போது மாதா மண்டப சுற்றுச்சுவர் இடிந்ததாக தாவேகவினர் மீது வழக்கு. திருவாரூரில் அனுமதியின்றி 5 இடங்களில் பிளக்ஸ் போர்டு வைத்ததாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர். விஜய் திமுகவை எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அழைப்பு. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வருவார்களா என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என பேட்டி. என்டிஏ கூட்டணியிலேயாவது அவர்கள் இணைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது அது பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க. அவங்க அதில் வந்து வெளியே போயிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. அதை பற்றி ஜிஎஸ்டி குறைப்பால் 85,000 ரூபாய் வரை விலை குறையும் டிவி. ஏசி விலையும் சராசரியாக 4,500 ரூபாய் வரை குறைகிறது. மாருதி, டாடா, மகேந்திரா உள்ளிட்ட கார்களின் விலை 5 லட்சம் ரூபாய் வரை குறைகிறது. பெரும்பாலான நிறுவனங்களின் விலை குறைப்பு நாளை அமல். நடிகர்களை பற்றி யூடியூபர்ஸ் தவறாக பேசி வருவதாக வடிவேலு கண்டனம். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் சங்க செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தல். ஹரியானாவின் ஹிசாரில் விமான சாகசம். வானில் வர்ணஜாலம் காட்டிய விமானப்படை விமானங்கள். कमांडर राजेश काजरा टीम के विमान अब आपके
ஏற்கனவே H1B விசா வைத்திருப்பவர்களுக்கு புதிய கட்டண உயர்வு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. விசாவுக்கான 88 லட்சம் ரூபாய் ஆண்டு கட்டணம் அல்ல, ஒருமுறை கட்டணம் என்றும் அமெரிக்கா விளக்கம். வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கே வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வரும் 23ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம். பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. கொடைக்கானல் குணா குகையை பார்க்க சென்ற இளம் பெண்ணை குரங்கு கடித்ததால் பரபரப்பு. குரங்குகளை விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. கூட்டணி கட்சி தலைவர் விரைவில் தைலாபுரத்தில் ராமதாஸை சந்திப்பார். தைலாபுரத்தில் பாமக உயர்மட்ட நிர்வாகிகள் கூட்டத்துக்கு பின் அருள் எம்எல்ஏ பேட்டி. பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் குதித்து குதித்து கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கூட்டணியை மருத்துவர் ஐயா அவர்கள் மிக விரைவிலே அறிவிப்பார். அந்த கூட்டணியினுடைய தலைவர் இங்கே தைலாபுரம் தோட்டத்திலே மருத்துவர் ஐயா அவர்களை வந்து சந்திப்பார்கள். மத்திய அரசின் ஒப்பந்தத்தை ஏற்றால்தான் சமக்கர சிக்ஷா கல்வி நிதி என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். அரசியல் வேண்டாம் என தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள். தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாயில் 2 கப்பல் கட்டும் தளங்கள், 55,000 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் அமைய உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். இன்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்றும் பிரதமர் மோடி. GST திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வருவது குறித்து பேச உள்ளார். விஜய் வன்மத்தை கக்கும் அரசியல் செய்வதாக ஆளுநர் ஷானவாஸ் சாடல். ஆளுநர் மற்றும் அண்ணாமலையின் அரசியலை செய்வதாக பேட்டி. அண்ணாமலையினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை, RN ரவியினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை. தமிழ்நாட்டில் இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம். அந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜய் ஏன் துடிக்கிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வி. விஜய்க்கு கூடியது சினிமா கவர்ச்சிக்கு கூடிய கூட்டம் என ஆளூர் ஷானவாஸ் பேட்டி. தேர்தலுக்காக 6 மாதம் கால்ஷீட் கொடுத்தவர் என்றும் சாடல். தாவேகாவுக்கான அங்கீகாரத்தை கண்டு சிலர் அஞ்சி நடுங்குவதாக விஜய் அறிக்கை. பணிகளை இன்னும் தீவிரப்படுத்துவோம் என்றும் தொண்டர்களுக்கு அழைப்பு. நாகையில் விஜய் பரப்புரையின் போது மாதா மண்டப சுற்றுச்சுவர் இடிந்ததாக தாவேகாவினர் மீது வழக்கு. திருவாரூரில் அனுமதியின்றி 5 இடங்களில் பிளக்ஸ் போர்டு வைத்ததாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர். விஜய் திமுகவை எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அழைப்பு. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். NDA கூட்டணிக்கு OPS TTV தினகரன் வருவார்களா என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என பேட்டி. NDA கூட்டணியிலேயாவது அவர்கள் இணைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது அதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க. அவங்க அதில் வந்து வெளியே போயிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. அதை பற்றி GST குறைப்பால் 85,000 ரூபாய் வரை விலை குறையும் டிவி. AC விலையும் சராசரியாக 4,500 ரூபாய் வரை குறைகிறது. மாருதி, டாடா, மகேந்திரா உள்ளிட்ட கார்களின் விலை 5 லட்சம் ரூபாய் வரை குறைகிறது. பெரும்பாலான நிறுவனங்களின் விலை குறைப்பு நாளை அமல். நடிகர்களை பற்றி யூடியூபர்ஸ் தவறாக பேசி வருவதாக வடிவேலு கண்டனம். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் சங்க செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தல். ஹரியானாவின் ஹிசாரில் விமான சாகசம். வானில் வர்ணஜாலம் காட்டிய விமானப்படை விமானங்கள்.
राजेश काजला। टीम के विमान अब आपके सामने से पोजीशन। ஏற்கனவே H1B விசா வைத்திருப்பவர்களுக்கு புதிய கட்டண உயர்வு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. விசாவுக்கான 88 லட்சம் ரூபாய் ஆண்டு கட்டணம் அல்ல, ஒருமுறை கட்டணம் என்றும் அமெரிக்கா விளக்கம்.